ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? ஷாமை நாம் கைப்பற்றுவோம் என்றார்கள். ஷாமை பிடித்து ஷாமிலே அல்லாஹ் பரக்கத்து செய்து ரொம்ப பெரும் பரக்கத்தை செய்து மக்காவுக்கும் மதீனாவுக்கும் அடுத்தபடியாக முஸ்லிம்களுக்கு புனிதமான இடமாக ரசூலுல்லாஹ் ஷாமை காட்டினார்கள். ஷாம் என்றால் சிரியா மட்டுமல்ல, ஷாமுடைய பெரிய பிரதேசம் சிரியா, பலஸ்தீன் எல்லாத்தையும் உட்பட்ட பிரதேசம் தான் ஷாம். இந்த ஷாமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியமாக காட்டினார்கள். இந்த ஷாமிலே என்ன நடக்கும் என்றார்கள் ரசூலுல்லாஹ்? பரக்கத்து நிறைந்த அந்த ஷாமில் மக்கள் வாழுவார்கள். கடைசி காலமாகிற நேரத்தில் ஷாமிலே யுத்தம் வந்து அந்த ஷாமிலே சில பிரதேசங்களை கிறிஸ்தவர்கள் கைப்பற்றுவார்கள். கைப்பற்றி அவர்கள்ட்ட இருந்து கடைசி வார் நடந்து நாங்கள் கைப்பற்றினால் யுக முடிவு நாள் வந்துவிடும். இதுதான் சுருக்கம். அல்லாஹ்வுடைய நேரடியார்களே, ஃபைனல் வார் நடக்கிற இடம் தான் இந்த சிரியாவுடைய இந்த மண், துருக்கியுடைய இஸ்தான்புல் என்ற இந்த மண். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது இதை ஆரம்பித்தார்கள் என்றால், அஹ்ஸாப் போர்க்களம், கடுமையான பஞ்சம் நிலவுகிற நேரம், சஹாபாக்கள் எல்லாம் அந்த குழியை தோண்டிக் கொண்டிருக்கக்கூடிய நேரம், முஸ்லிம்களுடைய ஃபைனல் வார் அதுதான். முஸ்லிம்கள் குறைஷிகளோடு நடத்தின இறுதியான யுத்தம். மதீனாவிலே சேர்த்து பார்த்தாலும் காஃபிர்கள் 10,000 பேர் வருகிறார்கள். இதுவரைக்கும் முஸ்லிம்கள் இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு கூட்டம் எதிர்த்ததே இல்லை. முஸ்லிம்கள் முழுக்க மதீனாவில் 3000 பேர் தந்திருக்கிறார்கள். அந்த யுத்தத்திலே மக்கள் குழி தோண்டிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு பெரிய பாறை உண்டு வருகிறது. சஹீஹுல் முஸ்லிம்ல இந்த செய்தி வருகிறது. அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க. அந்த பாறை உடைக்க முடியாம மக்கள் தடமாறுகிறார்கள். மக்கள் தடமாறுகிற நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வருகிறார்கள். வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், உடைக்க முடியாது யா ரசூலல்லாஹ் என்று சொன்னார்கள். இது முஸ்னத் அஹ்மதிலே வருகிறது. உடைக்க முடியாது யா ரசூலல்லாஹ் என்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அதை எடுத்து பிஸ்மில்லாஹ் என்ற அடி அடித்தார்கள். குட்டைந்து சுக்குநூறாகியது. அல்லாஹ் அக்பர் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். ஷாமுடைய செந்தரமான கோட்டைகள், அந்த மாளிகைகளை அல்லாஹ் வல்லாஹ் எனக்கு காட்டுகிறான், அவருடைய கருவூலங்களை என் கையிலே தருகிறான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சஹாபாக்கள் ஆச்சரியமாக பார்க்கிறார்கள். மதீனா பறிபோகுமா என்று நிலைமையில் இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால் பஞ்சம். 10 நாட்கள் சஹாபாக்கள் குழி தோண்டுகிறார்கள். மதீனாவிலே அப்படிப்பட்ட பஞ்சம் நடக்கிற நேரம், இந்த குழியை தோண்டுகிற நேரம், ரசூலுல்லாஹ்வுடைய வயிற்றிலே கல்லு தொங்குகிற நேரம், மக்களை பார்த்து ரசூலுல்லாஹ் கவிதை படித்துக் கொண்டிருந்தார். லா இஷா இல்லா இஷுல் ஆஹிரா, ஆஹிராவை தவிர வாழ்க்கை இல்லையப்பா. இந்த வாழ்க்கையில் சோதனைகள் வந்து கொண்டு தான் இருக்கும். ஆஹிராவை தவிர வாழ்க்கை இல்லையப்பா என்று ரசூலுல்லாஹ் பாடல் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த கல்லு குறுக்க வருகிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மூமின்களுக்கு நன்மாராயம் சொல்லுவான். மூமின்களுக்கு வெற்றிகளை அறிவித்து கொடுப்பான். பட்டினியிலும் பசியிலும் சின்ன கூட்டத்தோடு இருக்கிற நேரம் சஹாபாக்கள் எல்லாம் வியந்து போற செய்தியை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். கல்லை உடைக்கிறார்கள். சஹாபாக்கள் ஆச்சரியமா பார்க்கிறார்கள். நாங்கள் எல்லோரும் சேர்ந்தோமே அப்பா, இந்த கல்லை உடைக்க முடியாமல் போனதே. அல்லாஹ்வுடைய தூதர் பிஸ்மில்லாஹ் என்று சொல்லி உடைத்தார்கள். அல்லாஹ் அக்பர் என்று கத்தி சொன்னார்கள். அல்லாஹ் ஷாமை எனக்கு தந்து விட்டான் என்றார்கள். அடுத்ததாக பிஸ்மில்லாஹ் என்று அடித்தார்கள். அந்த நேரத்தில் அது மறுபடி உடைந்தது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், பாரசீகத்தை, அந்த வெள்ளை மாளிகை வல்லாஹி நான் இப்பொழுது பார்க்கிறேன் என்றார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய கருவூலங்கள் எனக்கு தந்தான் என்றார்கள். அடுத்ததாக பிஸ்மில்லாஹ் என்று அடித்தார்கள். அல்லாஹ் அக்பர் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். சொக்குநூறாக சிதறி போனது. யமனுடைய கருவூலத்தை அல்லாஹ் தந்தான். அதனுடைய உள்வாசலை நான் நுழையக்கூடிய இடத்தை இப்பொழுது வல்லாஹி பார்க்கிறேன் என்றார்கள் ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்தார்கள். ஹிஜ்ரி 15 ஆண்டு, ஹிஜ்ரி 11 ரசூலுல்லாஹ் மரணிக்க 4 ஆண்டுகள் அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையில் போகிற கூட்டம் ஷாமை கைப்பற்றுகிறார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹ் என் கையிலே ஷாமை தருவான் என்று. அது மட்டும் சொல்லவில்லை. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஷாமை பற்றி நிறைய துஆ செய்வார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? சஹாபாக்கள் உட்கார வைத்து விட்டு சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், ஷாமுக்கு அல்லாஹ் புரிந்த பரக்கத், அல்லாஹ் புரிந்த அருள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், ஏன் இப்படி சொல்லுகிறீர்கள்? நான் பார்க்கிறேன்
ஏன் மலக்குமாருடைய ரெக்கையால் அவர்கள் ஷாமை பூட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மஸ்ஜிதுல் அக்ஸா உள்ள இடம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே மிக தெளிவாக சொல்கிறான். சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்தி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதி பாரக்னா ஹவ்லஹு. அல்லாஹ்வுடைய தூதரை கொண்டு போகிறான் அல்லாஹ். ஹரத்திலே இருந்து அக்ஸாவுக்கு கொண்டு போகிறான். அக்ஸாவுல இருந்து தன் மிஅராஜ் பயணம் போவது இஸ்ராவுடைய பயணத்தில் அல்லாஹ் சொல்றான். அவரை கொண்டு போய் அக்ஸால வைக்கிற நேரம் அல்லதி பாரக்னா ஹவ்லஹு, அதை சுத்தி பரக்கத்து செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் பரக்கத்து செய்த பூமி. ரசூலுல்லாஹ் துஆ கேட்டாரு. ஒரு இடத்துல சஹாபாக்கள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ஷாமினா, யா அல்லாஹ் ஷாமுக்கு பரக்கத்து செய்து விடுவாயாக, வ ஃபீ யமனினா, யமனுக்கு பரக்கத்து செய்து விடுவாயாக. ஒரு நஜிதிலே வந்த ஈராக் பகுதியிலே வந்த கூட்டம் இருந்தார்கள். யாரோ சொல்லலாம் நஜிதுக்கு கேட்க மாட்டீர்களா, ஷாமுக்கு கேட்டீர்கள், யமனுக்கு கேட்டீர்கள், நஜிதுக்கு கேட்க மாட்டீர்களா, ஈராக்குக்கு கேட்க மாட்டீர்களா, ஈரானுக்கு கேட்க மாட்டீர்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்தை கேட்கிற நேரம் சொன்னார்கள். 3 தடவை அவருடைய காதுக்கு கேட்காத மாதிரியே சொன்னார். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ஷாமினா வ ஃபீ யமனினா. மறுபடி பேசினார்கள். மறுபடி ரசூலுல்லாஹ் சொன்னார் அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ஷாமினா, யா அல்லாஹ் எங்களுடைய ஷாமுக்கு பரக்கத்து செய்து விடு யா அல்லாஹ் என்று சொன்னார்கள். வந்த நஜிதுகள் அப்படியே நின்று பார்த்தார்கள். சொன்னார்கள் கர்ம ஷைத்தான், ஷைத்தானுடைய கொம்பு ஈராக் ஈரான் இந்த நஜ்திலே மித்தானப்பா உதிக்கும். ஃபித்னாவுடைய பூமி என்றார்கள் ரசூலுல்லாஹ். அதிக பூகம்பம் வரக்கூடிய இடம் என்றார்கள் ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் கடைசி வரைக்கும் நஜ்துக்காக வேண்டி பிரார்த்திக்கவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி பிரார்த்தித்த இடத்தில் இப்படிப்பட்ட பிரச்சனை வருமான்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். இவ்வளவு பிரார்த்திக்கப்பட்ட இடம், அந்த பரக்கத்தை கண்கூடாக பார்த்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய சரியான சனதோடு வரக்கூடிய செய்தி, இந்த உலகத்தில் சத்தியத்தை சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் யுகம் முடிவு நாள் வரைக்கும் ஷாமில் இருந்து கொண்டே இருக்கும் என்பார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை முஆவியா ரலியல்லாஹு அடிக்கடி சொல்லுவார்கள். எனக்கு சொல்லுவார்கள் தெரியுமா, அவர்கள் அங்க ஷாமிலே ஆட்சி அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே இந்த செய்தி எடுத்து காட்டுவார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்களே, யுகம் முடிவு கடைசி நாள் வரும் வரைக்கும் ஷாமில் தான் சத்தியத்தை சொல்லக்கூடியவர்கள் இருப்பார்கள். நான் ஷாமில் தானே அப்பா இருக்கிறேன் என்று அதாவது முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலப்பரப்பு நீங்கள் எந்த ஆலிமை எடுத்துக்கொண்டாலும் எந்த உலமாக்கள் எடுத்துக்கொண்டாலும் அந்த ஷாம் என்பது உலமாக்களுடைய இடம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅத்துடைய மிக சிறந்த மனிதர்கள் வாழ்ந்த இடம். இமாம் இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் ஷாமிலே பிரச்சாரம் செய்தார். ஷேக் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் ஷாமிலே பிரச்சாரம் செய்தார். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் ஷாமிலே பிரச்சாரம் செய்தார். இமாம் ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் ஷாமிலே பிரச்சாரம் செய்தார். ஹல்ப், இன்றைக்கு பிடிக்கப்பட்ட ஹல்ப், 25 லட்சம் மக்கள் குடியிருக்கக்கூடிய ஹல்ப், இந்த பிரதேசம் அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅத்துடைய முக்கியமான இடம்.